ஓம் சாந்தி. 18/7/2026 காலை முரளி. பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தில் மனிதர்கள் எந்த விதமான ஆசைகளை வைத்திருக்கின்றார்களோ அந்த ஆசைகளை நீங்கள் வைக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகம் விநாசம் ஆகப் போகின்றது. கேள்வி: சங்கம யுகத்தில் எந்த ஓர் ஆசை வைப்பீர்களானால் அனைத்து ஆசைகளும் சதா காலத்திற்கும் நிறைவேறிவிடும். பதில்: நாம் தூய்மையாகி தந்தையை நினைவு செய்து அவரிடமிருந்து முழு ஆஸ்தியை பெற வேண்டும். இந்த ஆசை மட்டுமே இருக்க வேண்டும். இந்த ஆசை மூலம் சதா காலத்திற்கும் அனைத்து ஆசைகளும் நிறைவேறும். ஆயுஷ்மான் பவ, புத்திரவான் பவ, தனவான் பவ. அனைத்து வரதானங்களும் கிடைத்துவிடும். சத்தியுகத்தில் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறிவிடும். பாடல்: நீங்கள்தான் தாய், நீங்கள்தான் தந்தை. துமே ஹோ மாதா பிதா, துமே ஹோ. தாயும் நீயே, தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், அதாவது ஆத்மாக்களிடம் பரமபிதா சிவ பரமாத்மா இதை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். நீங்கள் அறிவீர்கள், எல்லையற்ற தந்தை நமக்கு வரதானம் தந்து கொண்டே இருக்கின்றார். அந்த மனிதர்கள் ஆசீர்வாதம் தருகின்றனர். புத்திரவான் பவ, ஆயுஷ்மான் பவ, தனவான் பவ என்று. புத்திரவான் பவனா குழந்தை பேரு உடையவர்கள் ஆக வேண்டும். ஆயுஷ்மான் பவ அப்படின்னா நீண்ட ஆயுளோட இருங்க. தனவான் பவ அப்படின்னா செல்வ செழிப்போடு இருங்க. இப்பொழுது சிவ தந்தை உங்களுக்கு வரதானம் அளிக்கின்றார். ஆயுஷ்மானு பவ. உங்களுடைய ஆயுள் மிக நீண்ட ஆயுளாக இருக்கட்டும். அங்கே புத்திரர்களும் இருப்பார்கள் சத்தியுக திரேதாயுகத்துல. அதுவும் அங்கெல்லாம் குழந்தைங்க பிற்காலத்துல பேரண்ட்ஸை பார்த்துப்பாங்க. இந்த முதியோர் இல்லம் அதெல்லாம் அங்க இருக்காத. சுகம் தரக்கூடிய குழந்தைகள் தான் இருப்பாங்க. பெற்றோர்களை அந்த குழந்தைகள் நல்ல விதத்துல கடைசி வரைக்கும் பார்த்துப்பாங்க. இங்கே இருக்கும் குழந்தைகள் அனைவரும் துக்கம் கொடுக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கின்றார்கள். பேரண்ட்ஸுக்கு சாப்பாடு கூட போடாம இந்த காலத்துல பசங்க இருக்காங்க. சத்தியுகத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் சுகம் தருபவர்களாக இருப்பார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிகின்றீர்கள், எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியை தந்து தற்சமயம் நம்மை மிக பெரிய செல்வந்தராக மாற்றுகின்றார். நிச்சயமாக நாம நீண்ட ஆயுள் உள்ளவர்களாகவும், ஆயுஷ்மான் பவ, செல்வந்தர்களாகவும், தனவான் பவ, அந்த மாதிரி தான் இருக்க போறோம் 21 பிறவிகளுக்கு. இப்பொழுது எந்த ஒரு விருப்பமும் நம்முடைய மனதில் வைக்க கூடாது. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். இந்த நரகத்துல எந்த ஒரு விருப்பமும் வைக்க கூடாது. எல்லாமே சத்தியுகம் திரேதாயுகத்துல நிறைவேற்றப்படும்.
இப்ப கலியுகம் போகக்கூடிய டைம், இப்ப எந்த ஆசைகளும் விருப்பங்களும் வைக்க கூடாத. செல்வத்திற்கான விருப்பம் கூட வைக்க கூடாத. அதிகமான செல்வம் இருக்க வேண்டும், பெரிய வேலை செய்ய வேண்டும், இந்த அதிகப்படியான விருப்பங்களும் வைக்க கூடாத. வயிறோ ஒரு துண்டு ரொட்டியை சாப்பிடுகின்றது. அதிகமான பேராசை இருக்கக்கூடாது. அதிக செல்வம் இருக்கும், ஆனால் அது அழிந்துதான் போகின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள், சிவ தந்தை நம்மை ஸ்வர்க்கத்தின் எஜமானராக ஆக்குகின்றார். இப்பொழுது சிவ தந்தை சொல்கின்றார், தானம் கொடுத்தால் கிரகணம் விட்டு சென்றுவிடும். எதை தானமாக கொடுக்க வேண்டும்? இந்த 5 விகாரங்களை தானமாக கொடுத்தால் நம்ம பிடித்த ராகு தசை நீங்கிவிடும். லௌகீகத்துல இந்த ராகு பிரச்சனை வருதுன்னா அது காலஸ்திரி அந்த மாதிரி கோவில்ல போய் பூஜை பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா தானம் கொடுக்குறாங்க. அந்த அந்த பூஜை ஒரு பக்கம் நடக்குது, தானம் ஒரு பக்கம் நடக்குது. அப்பதான் நம்மளை பிடிச்ச அந்த கிரகச்சாரம் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது நிறைய பக்தர்கள் அந்த மாதிரி பூஜை பண்ணி தானம் கொடுக்கறாங்க. இங்க சிவபாபா சொல்றாரு, சிவனை நினைங்க, விகாரங்களை தானமா கொடுங்க. அப்பதான் ஒரிஜினல் ராகு அப்படின்றது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், கிரகச்சாரம், ஆத்மாவை பிடிச்சு இருக்கக்கூடிய தோஷம் நீக்கப்படும். ராகு தோஷம் இருக்கு ஆத்மால. சூரிய வம்சத்தை சார்ந்தவங்களுக்கும் இருக்கு, சந்திர வம்சத்தை சார்ந்தவங்களும் இருக்கு. இது நீங்கணும்னா சிவ தந்தையை நினைவு செய்ய வேண்டும். விகாரங்களை தானமாக சர்வம் சிவார்ப்பணம் செய்ய வேண்டும். அப்ப உங்களுடைய கிரகச்சாரம் தோஷங்கள், அனைத்து விதமான தோஷங்களும் நீக்கப்படும். இந்த 5 விகாரங்களை தானமாக கொடுத்தால் கிரகச்சாரம் நீங்கிவிடும். மேலும் நீங்கள் 16 கலை நிறைந்த சம்பூர்ண தேவதையாக ஆகிவிடுவீர்கள். கிரகணம் விட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? மீண்டும் சூரியன் சந்திரன் ஒளி வீசும் இல்ல? அதே போலதான் இந்த தோஷத்தினாலதான் நீங்க இப்படி இருக்கீங்க. இது பர்மனெண்ட் கிடையாது, நீங்க இது கிடையாது. இந்த வீக்னஸ்லாம் நடுவுல வந்ததுதான். அது கண்டிப்பா உங்களை விட்டு போயிடும். பாபா உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. நீங்க அந்த சிவ பாபாவை மனசால நம்பி அந்த 5 விகாரங்களை சிவார்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா எல்லா விதமான தோஷ நிவர்த்தியும் நடக்கும். நீங்கள் அறிவீர்கள், நாம் சர்வகுண சம்பன்னமாக 16 கலை சம்பூர்ணமாக முழு பௌர்ணமியாக இங்கேயே ஆக வேண்டும். இந்த 5 விகாரங்களை தானமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. குழந்தைகளுக்கு சிவ தந்தை சொல்கின்றார், இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெற வேண்டும் என்பதை தவிர வேற எந்த ஆசையும் வைக்க கூடாது. ஒரே ஒரு ஆசை, எல்லையற்ற தந்தை, அவரை ஸ்ட்ராங்கா நினைக்கணும். 2வது, அவர்கிட்ட இருந்து எவ்வளோ மேக்சிமம் அந்த ஆஸ்தியை அடைய முடியுமோ அவ்வளோ அடைய வேண்டும். இன்னும் வேற எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. கடவுளை நினைக்கணும், ஆஸ்தி அடையணும். மன்மனாபவ மத்தியாஜி பவ. இன்னும் கொஞ்சம் சமயமே மீதம் உள்ளது, பாடவும் படுகின்றது. அதிக சமயம் முடிந்து விட்டது, கொஞ்ச சமயம்தான் மிஞ்சி இருக்கின்றது. இன்னும் கொஞ்ச சமயம்தான் இந்த விநாசத்திற்காக உள்ளது. அதனால இந்த பழைய உலகத்தின் மீது எந்த ஓர் ஆசையும் வைக்காதீர்கள். தந்தையை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருங்கள். நினைவின் மூலமாக குழந்தைகள் சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும்.
இந்த உலகத்தில் மனிதர்கள் என்ன ஆசை வைக்கின்றார்களோ அதில் எதையுமே நீங்கள் வைக்கக்கூடாத. மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கணும். சரிங்களா? இந்த உலகத்துல மனுஷங்க என்ன நினைப்பாங்க? வீடு வேணும், அதான் தனம் வேணும், புத்திரன் வேணும், அது வேணும், இது வேணும், நிறைய ஆசைகள் அடுக்கிக்கிட்டே போறாங்க. நம்மளுக்கு என்ன வேணும்? பாபா வேணும். அவருடைய சொத்து என்னென்னலாம் வச்சிருக்கிறாரோ, ஞானம், குணங்கள், சக்திகள், இது எல்லாம் நம்மளுக்கு வேணும். இப்ப நம்மளுடைய ஆசைக்கும் மற்றவங்களுடைய வெளி உலகத்துல இருக்கிறவங்களுடைய ஆசைக்கும் இரவுக்கும் பகலுக்கும் இருக்கு. அவங்க அழியக்கூடிய செல்வத்தை தான் வேணும் வேணும்ன்றாங்க. நாம அழிவற்ற கடவுளே வேணும்னு கேட்கிறோம். அவர் மூலமா எவ்வளவு ஞானம் எடுக்க முடியும், குணங்கள் பெற முடியும், ஆத்மாவுடைய சக்தியை நிரப்பிக்கொள்ள முடியுமோ அவ்வளோ நிரப்பிக்கணும். நம்மளோட ஆசையெல்லாம் எல்லைக்கு அப்பாற்பட்டது. அவங்க எல்லாம் எல்லைக்குட்பட்ட ஆசைகள் தான் வைக்கிறாங்க. ஆக்சுவலா நம்மளோட இது கொஞ்சம் பேராசைன்னு கூட சொல்லலாம். புரியுதுங்களா? யாருக்கும் ஒரு பொழுதும் நாம கனவுல கூட நினைவிலையும் சரி துக்கம் கொடுக்க கூடாத. இந்த உலகத்துல துக்கம் கொடுக்கறதுனா கோவப்படுறது மட்டும் இல்ல, காம விகாரம் கூட துக்கம் கொடுப்பதுதான். காம விகாரம் கோடாலியை செலுத்துவது போன்றது. அனைத்திலும் பெரிய துக்கம் காம விகாரம் தான். அதனாலதான் சன்னியாசிகள் பெண்களிடமிருந்து விலகி இருக்கின்றார்கள். இவர்களை விட்டு விட்டார்கள் என்று சொல்கின்றார்கள். இந்த சமயத்துல ராவண ராஜ்யத்தில் அனைவருமே தூய்மையற்ற பாவ ஆத்மாக்களாகத்தான் இருக்கின்றார்கள். இப்பொழுது சமயம் மிகவும் குறைவாக இருக்கின்றது. இப்ப எந்த ஆசையும் வைக்காதீங்க. எல்லாம் நிறைவேறாத ஆசை அது இருந்துச்சுன்னா இச்சாதாரி நாகின் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைவேறாத ஆசையா அலைஞ்சிட்டு இருக்கணும். அதெல்லாம் வேணுமா? நீங்கள் தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் உயர்ந்தவராக ஆக மாட்டீர்கள். நம்மளுக்கு எந்த ஆசையும் வேணாம். எல்லா ஆசையும் பாபா பூர்த்தி பண்ணுவார். நம்மளுக்கு ஒரே ஒரு ஆசை, பாபாவை நினைக்கணும், ஆஸ்தி அடையணும், போதும். லௌகீக ஆசையெல்லாம் நம்மளுக்கு வைக்க கூடாது. குழந்தைகள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக வேண்டும். என் குழந்தைங்க ராஜாவே தலைவணங்கும் ராஜாவாக, தேவதையாக மாற வேண்டும் அப்படின்னு பாபா நினைக்கிறாரு. அதனால 5 விகாரங்களை தானமாக கொடுத்து விடுங்கள். இந்த 5 விகாரங்களை தானமாக கொடுத்தால் உங்களை பிடித்த தோஷம் நிவர்த்தி ஆகும். கிரகணம் நீங்கிவிடும். சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ரெண்டுமே நீங்கிவிடும். அனைவர் மீதும் கிரகச்சாரி, அதாவது ராகு பாக்குது. ராகுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. 5 விகாரத்தினால 5 தலை பாம்பு மாதிரி சூரிய வம்சத்தை சார்ந்தவங்களையும் பிடிச்சு வச்சிருக்கு, சந்திர வம்சத்தை சார்ந்தவங்களையும் பிடிச்சு வச்சிருக்கு. இப்ப யாருமே தான் தேவதைன்றது அவனால உண்மையிலே நம்ப கூட மாட்டேங்கிறாங்க. ஒரிஜினல் தேவதைகளே நான் தேவதைன்னு எப்படி நம்புறதுன்னு கேள்வி கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு முற்றிலும் கருப்பாக ஆகிவிட்டார்கள். நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாத. லட்சணம் கருப்பா இருக்கிறதுனால வெண்மையான தேவதைன்னு எப்படி நம்புறது அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க கருப்பு அப்படின்றது ஸ்கின் கலர் கிடையாது, ஆத்மாவுடைய கலர். பிளாக் டைமண்ட் அதை பார்க்கும்போது ஒரு கல்லு மாதிரி இருக்கு. சாதாரண கல்லா தன்னை நினைக்கிறாங்க. விலைக்கு ரொம்ப விலை ஜாஸ்தியான கோஹினூர் டைமண்டை விட காஸ்ட்லியான வைரம் நீங்க அப்படிங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியுது. அவர் சொல்றாரு, இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. தேவதையே நான் தேவதையை நம்ப மாட்டேங்குது. அப்புறம் ஆனாலும் பாபா தொடர்ந்து சுய நினைவு இழந்தவங்களுக்கு டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஏதாவது ஒண்ணு டச் ஆகாதா அப்படின்னு அந்த டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம வைத்தீஸ்வரன் கூட, நீ ஒரு காலத்துல தேவதையா இருந்த, நெக்ஸ்ட் கல்பால தேவதை ஆக போறேன்னு சொல்றாரு. நம்பவே மாட்டேங்கிறாங்க.
இருந்தாலும் பல பாயிண்ட்ஸ் சொல்றாரு, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல டச் ஆகாதா, பழைய ஞாபகம் வராதா அப்படின்னு பாக்குறாரு. சிவ தந்தை சொல்கின்றார், என்னிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை பெற வேண்டும் என்றால் தூய்மையாக ஆகுங்கள். துவாபர யுகத்தில் ஆரம்பித்து நீங்கள் தூய்மையை இழக்க தொடங்கி சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். ஹையஸ்டா இருந்த நீங்க லோயஸ்டா ஆயிட்டீங்க. அதனாலதான் பதீத பாவனரை வாருங்கள் என்று அழைக்கின்றீர்கள். பதீத பாவனரை வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக பாவனமாக ஆக்குங்கள் என்று பாடுகின்றீர்கள். ஆகவே சிவ தந்தை கட்டளையிடுகின்றார், குழந்தைகளே இப்பொழுது தூய்மையற்றவர்களாக ஆகாதீர்கள். சமயம் குறைவாக உள்ளது. காமம் என்ற மகா விரோதியை வெற்றி கொள்ளுங்கள். இதனாலதான் நீங்கள் முதலிலிருந்து கடைசி வரை துக்கத்தை அடைந்திருக்கின்றீர்கள். பாபா சொல்கின்றார், நீங்கள் சொர்க்கத்தில் முற்றிலும் தூய்மையாக இருந்தீர்கள். இப்பொழுது ராவணனின் வழிப்படி நடந்து நீங்கள் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். அதனாலதான் தேவதைகளுக்கு முன் போய் அவர்களுடைய மகிமையை பாடுகின்றீர்கள். நீங்கள் சர்வ குணம் சம்பன்னமானவர்கள், சம்பூர்ண நிர்விகாரிகள், நாங்கள் விகாரிகளாக ஆகியுள்ளோம் என்று பாடுகின்றீர்கள். நிர்விகாரியாக இருப்பதால் சுகமே சுகம்தான். சிவ தந்தை சொல்கின்றார், இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் குழந்தைகளாகிய உங்களை நிர்விகாரமாக ஆக்குவதற்காக. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அனைத்து ஆசைகளையும் விட்டுவிட வேண்டும். நம்ம காமதேனு ஆகணும். காமதேனு பசுவா காமிச்சிருக்காங்கல்ல, அது பார்க்கடல் கடையும் போது வந்த அந்த சிருஷ்டி சக்கரம் வந்தது, சுதர்ஷன சக்கரம், அதுக்கப்புறம் கல்ப விருட்ச மரம் வந்தது, அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. அதே மாதிரி ஐராவதம் யானை, அப்ப இந்த காமதேனு பசு வந்தது. இந்த காமதேனு பசு சரி, கல்ப விருட்ச மரமும் சரி, நம்ம என்ன கேட்கிறோமோ அது கொடுக்குமா. அப்ப காமதேனுன்றது நாம தான். மற்றவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் தான் உண்மையான காமதேனு. நானே நிறைய ஆசை இருக்கு, வாங்க பாபாட்ட இருந்து வாங்கறதெல்லாம் எனக்கே பத்தலைன்னா நான் எப்படி மத்தவங்களுக்கு கொடுக்கறது? நம்ம காமதேனு ஆக வேண்டும் என்றால், மற்றவர்களின் ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால், நாம இச்சா மாத்திரம் அவித்யா, ஆசை என்பதே என்னவென்று அறியாத மனோநிலை, மனப்பக்குவம் வேண்டும். புரியுதுங்களா? அப்பதான் மத்தவங்களுக்கு கொடுப்போம். இல்லாட்டி எவ்வளவு இருந்தாலும் நம்மளுக்கு பத்தாது. அதனால நீங்கள் அனைத்து விதமான ஆசைகளையும் விட்டுவிட வேண்டும். நம்மளுக்கு என்ன வேணுமோ பாபா கொடுப்பாரு. நம்ம வேலை மற்றவர்களுக்கு படி அளக்கிறது தான். மற்றவர்களுடைய துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கணும், அசாந்தியை நீக்கி சாந்தி கொடுக்கணும். எவ்வளவு நம்ம பாபாட்ட இருந்து சாந்தியும் சந்தோஷமும் வாங்கி இருக்கிறோமோ அது எல்லாத்தையும் நாமளே வச்சுக்க கூடாது, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். சரிங்களா? ஆசை இருந்தா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண மாட்டாங்க, எவ்வளவு இருந்தாலும் பத்தாது அவங்களுக்கு. அதனால அந்த ஆசையற்ற நிலை வரணும். அப்பதான் மத்தவங்களுக்கு நம்ம பகிர்ந்து அளிப்போம். உங்களுடைய தொழில், வேலை முதலியவற்றை நீ தாராளமா செய்யுங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சரிங்களா? உங்க ஃபேமிலி நீங்க தான் பார்த்துக்கணும். உங்க கடமைகளை நீங்க தான் செய்யணும். அதுக்காக நீங்க பிசினஸ் பண்றீங்களா இல்ல ஒர்க் பண்றீங்களா, அது உங்களோட பர்சனல். ஆனால் பாபாட்ட இருந்து சக்தி வாங்குறது அது வேற, இது வேற. நான் வீடு வாசல்லாம் பார்த்துக்க மாட்டேன், குழந்தைங்களெல்லாம் பார்க்க மாட்டேன், கடமைகளை செய்ய மாட்டேன், நான் யோகா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? சப்போஸ் உங்க வீட்டுல யாராவது பக்தி மார்க்கத்துல இருக்கிறாங்க, அவங்க இந்த அமாவாசைக்கெல்லாம் சாமி கும்பிடுறாங்க, ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க செஞ்சிடுங்க.
புரியுதுங்களா? நான் இப்படிதான் இருப்பேன், நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அப்படின்னா கொஞ்சம் அவங்க ஊரோட ஒத்து போயிடுங்க. நீங்க பாபா நினைவுல நீங்க செஞ்சிடுங்க. எல்லாம் பாபா பார்த்துப்பாரு. சரிங்களா? அந்த அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புல அந்த கோடு தாண்டாம நீங்க அவங்கள திருப்திப்படுத்துங்க. மத்தபடி உங்க ஃபேமிலி நீங்க தான் பார்த்துக்கணும். ஒருவர் மற்றவரை ஞான அமிர்தத்தை அருந்த செய்யுங்கள். ஊர் உலகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஞானம் சொல்லிடலாம். உங்க வீட்டுல இருக்கிறாங்க பார்த்தீங்களா, நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உங்களை பிராக்டிக்கலா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஞானம் சொல்லணும்னா நம்ம வாய் திறந்து சொல்லக்கூடாது. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஞானம் சொல்லணும்னா நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப் தான் அவங்களுக்கு நம்மள வந்து ஃபாலோ பண்ண வைக்கும். அவங்களுக்கு வாயினால பேசக்கூடாது. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய தாரணை சொரூபமா இருந்து அவங்களுக்கு பதில் கொடுக்கணும். சரிங்களா? மற்றவங்களுக்கு ஞானம் சொல்லலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை பார்க்குறாங்க. அவங்களுக்கு நீங்க ப்ராக்டிக்கலா இருந்தாதான் அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்ப அவங்க பிகே ஆவாங்க. இல்லாட்டி நீ முதல்ல மாறு, அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞான அமிர்தத்தை எந்த ஒரு காரணத்தினாலும் டெய்லி முரளி கிளாஸ் கேட்கணும். அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து விகாரம்ன்ற விஷயத்தை குடிக்க வேண்டி வந்துடும். கிளாஸ் கட் ஆயிடுச்சுன்னா அடுத்து இந்த மாயா யோகாவை கட் பண்ணோம். ஞானம் யோகம் இல்லைன்னா லௌகீகமா திரும்பிடும் புத்தி. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. உங்களை நீங்க தான் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும். பாபா சொல்கின்றார், எந்த ஒரு விருப்பமும் வைக்காதீர்கள். நம்மளுக்குன்னு எந்த ஆசையும் கிடையாது. சரிங்களா? நாம் நினைவு யாத்திரையின் மூலம் முழு சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவோம். 63 பிறவிகளாக என்னென்ன பாவம் செய்திருக்கின்றீர்களோ அவை நினைவினால்தான் நீங்கும். இறை நினைவினால நீங்கும். மனுஷங்களை நினைச்சா பாவம் அடிஷன் ஆயிடும். கடவுளை நினைச்சாதான் டிலீட் ஆகும். பாப்ப கட்டேஸ்வரனால மட்டும்தான் பாவத்தை நீக்க முடியும். இப்பொழுது சத்தியத்துக்கு போனோம்னா நிர்விகாரியாக ஆக வேண்டும். பாவம் எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த விகாரமும் இருக்கக்கூடாது. மாயாவின் புயல் வரலாம். நீங்க நல்லா இருக்கும் போது கூட மாயா வந்திருக்காது. சாதாரணமா இருக்கும் பொழுது கூட, சேவை பண்ணா கூட மாயா வராது. கிளாஸ் கேட்கும் போது கூட மாயா வராது. ஆனா நீங்க உட்காந்து யோகா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா மாயா வந்து டிஸ்டர்ப் பண்ணும். மாயா புயலே எடுத்துக்கிட்டு வரலாம். ஆனால் உங்களை நீங்க தான் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையினாலும் தூய்மை இழக்கக்கூடாது. மனிதரிலிருந்து தேவதை ஆக வேண்டும் தானே? நீங்கள் தான் சத்தோ பிரதானமான பூஜைக்குரிய தேவதைகளாக இருந்தீர்கள். பிறகு நீங்கள் தான் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியாக ஆகின்றீர்கள். நாம் நோயற்றவர்களாக இருந்தோம். பிறகு நோயாளியாக ஆகின்றோம். இப்பொழுது மீண்டும் நோயற்றவர்களாக ஆகிக் கொண்டே இருக்கின்றோம். நோயற்றவர்களாக இருந்த பொழுது நீண்ட ஆயுள் இருந்தது. 150 வருஷம் கேரண்டி. அதுக்கப்புறம் கூட சுய விருப்பத்தோட தான் சத்தியுக தேவதைகள் சரீரம் விடுவாங்க. நோயும் இருக்காது. சில பேர் நீண்ட ஆயுளோட இருப்பாங்க, பெட் ரிடனா இருப்பாங்க. அது என்ன லைஃப்? நீண்ட ஆயுளும் இருக்கணும், உடல் ஆரோக்கியமும் இருக்கணும், மனசுல குஷியும் இருக்கணும், செல்வ செழிப்பும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். நல்ல உறவு இருக்கணும், உறவினர்கள் நல்லவங்களா இருக்கணும். எல்லாமே பார்த்து பார்த்து பாபா செய்யறாரு. இந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, உன்னை அன்னை என்பதா இல்லை தந்தை என்பதா, பார்த்து பார்த்து செய்வதனால் தந்தை என்பதா அப்படின்லாம் ஒரு பாட்டு இருக்கு. அது மாதிரி அவங்க எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. பாபா பிராக்டிக்கலா இருக்கிறாரு. அவரை வந்து குருன்னு சொல்லலாமா, இல்ல டீச்சர்னு சொல்லலாமா, நம்மளை பார்த்து பார்த்து வளர்க்கறதுனால அம்மான்னு சொல்லலாமா, எப்படி சொல்லலாம்? சிவ் பாபான்னு சொல்றோம். ஆனா அம்மாவோட ரோலும் பிளே பண்றாரு, டீச்சரோட ரோலும் பிளே பண்றாரு, குருவோட ரோலும் பிளே பண்றாரு. நம்ம என்னன்னு சொல்றது அவரை?
அதனால என்ன சொல்லணுமோ நன்றி எல்லாம் இப்பவே சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம தான் சத்தியுகத்துல போய் எல்லாத்தையும் மறந்துருவோம்ல. அதனால இந்த கிராட்டிடியூட் நன்றி உணர்வை இப்பொழுதே காட்டிடுங்க. இப்பொழுது பாருங்கள், உட்கார்ந்திருக்கும் பொழுதே சில பேரு ஹார்ட் அட்டாக் வந்துருது. நல்லாதான் இருக்கிறாங்க, திடீர்னு செத்து போயிடுறாங்க. திடீரென்று மனிதர்கள் இறந்து விடுகின்றனர். ஆக எந்த ஒரு ஆசையும் வைக்க கூடாது. திடீர்னு செத்துட்டா என்ன ஆகும்? என்ன எடுத்துட்டு போவாங்க? இவை அனைத்தும் மோசமான ஆசைகள் தான். நம்மளுக்கு ஒரே ஒரு ஆசைதான், என்ன தெரியுமா? முள்ளிலிருந்து மலராக மாற வேண்டும். இது முதல் தரமான ஆசை. பாபா சொல்கின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள். இந்த சமயத்தில் அனைவரின் மீதும் ராகுவோடைய கிரகணம் இருக்கின்றது. முழு பாரதத்தின் மீதும் ராகுவோடைய கிரகச்சாரம் இருக்கின்றது. ராகு தசை நடந்துட்டு இருக்கு கலியுகத்துல. அதுக்கப்புறம் இப்ப சங்கம் யுகத்துல பிரகஸ்பதியோட தசை. பிரகஸ்பதி யார் தெரியுமா? தேவதைகளோட குரு. குரு தசை. பாபா பரந்தாமம் வீட்டுல இருந்து நம்மள இங்க பாக்குறாரு. குரு பார்வை பட்ட உடனே நம்ம பிகே ஆகிறோம். நாமளா பிகே ஆகல, மேல இருந்து குரு பார்த்ததுனால, பிரகஸ்பதி தசை கிடைச்சதுனாலதான், குரு பார்வை பட்டதுனாலதான் நாம பிகே ஆயிருக்கிறோம். தேவதர்களோட குரு, 33 தேவதைகளோட குரு யாரு? பிரகஸ்பதி. அவர் வேற யாரும் இல்ல, சிவ தந்தை மகாதேவ். தேவோம் கா தேவ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எல்லா தேவதைகளையும் உருவாக்கிய மகாதேவ் குரு பார்வைப்பட்டிருக்கு நம்ம மேல. நீங்கள் அறிவீர்கள், இப்பொழுது நம் மீது பிரகஸ்பதி குரு தசை அமர்ந்துள்ளது. பாரதம் ஸ்வர்க பூமியாக இருந்தது இல்லையா? பாரதம் உலகத்திற்கே குரு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. குரு பார்வைப்பட்டிருக்குங்க பாரத நாட்டின் மீது. இப்பொழுது மீண்டும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சிவ தந்தை மூலமாக நமக்கு குரு தசை, அதாவது பிரகஸ்பதி தசா கிடைத்திருக்கின்றது. உங்களுக்கு குரு தசை தாங்க நல்ல ராஜயோகம்ங்க. அப்படின்லாம் பக்தர்கள்ல இந்த குருமார்கள் ஜோசியக்காரங்களாம் சொல்லுவாங்க. குரு தசை பட்டுடுச்சா இனிமே நல்ல காலம்தான். எவ்வளவு நாளைக்கு? 21 பிறவிகளுக்கு நீங்க ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸோட சந்தோஷமா நீண்ட ஆயுளோட வாழ போறீங்க. திரேதா யுகத்துல சத்தியுகத்துல பிரகஸ்பதி தசா அப்படின்னா, திரேதா யுகத்துல சுக்ர தசா. ஆக்சுவலா என்ன சொல்றாங்க தெரியுமா? பக்தியில இந்த பிரகஸ்பதி அப்படிங்கிறவர் தேவதை, 33 தேவதைகளோட குரு. சுக்கிரன் அப்படின்றவர் அசுரர்களோட குரு. புரியுதுங்களா? அப்ப இந்த 33 தேவர்கள்ல 2 கோடி பாஸ் பண்றாங்க. பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் பிரகஸ்பதி தசா. ஃபெயில் ஆனவங்களுக்கு எல்லாம் குரு தசா. எந்த அளவு என் ஒருவனை மட்டும் நினைவு செய்கின்றீர்களோ அந்த நினைவு, அதை யார நினைக்கிறோம்? பிரகஸ்பதிய. நீனா பெரிய பிரகஸ்பதியான்னு சொல்லுவாங்க லௌகீகத்துல. அந்த பிரகஸ்பதியானா என்ன அர்த்தம்? தேவதைகளுக்கே குருனா எவ்வளவு உயர்ந்தவரா இருக்கணும். அந்த உயர்ந்தவரோட பார்வைங்க நம்ம மேல பட்டிருக்கு. குரு தசை நடந்துட்டு இருக்கு நம்மளுக்கு. இது குருவே உட்கார வச்சு புரிய வைக்கிறாரு. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட குரு தசை. சங்கம யுகமே குரு தசை தான். இப்பொழுது நாம் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். அதனால சிவ தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அப்பொழுது விக்கிரமங்கள் விநாசமாகும். மேலும் நீங்கள் பறப்பதற்கு தகுதி உடையவர்களாக ஆகிவிடுவீர்கள். மாயா உங்களுடைய ரக்கையை துண்டித்து விட்டுள்ளது. இப்பொழுது உங்களுக்கு ஈஸ்வரிய வழிமுறை கிடைக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் சதா சுகம் நிறைந்தவர்களாக ஆகின்றீர்கள். ஈஸ்வரிய வழி முறைப்படி நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானராக ஆகின்றீர்கள்.
உலகத்தினர் ராஜ பதவியை அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஈஸ்வரிய வழிமுறை கிடைக்கின்றது. பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் அந்துமதி சோகதி ஆகிவிடும். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கடைசி நேரத்துல நாம யாரை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிவிடுவோம். நினைவின் மூலமாகத்தான் விகர்மங்கள் விநாசமாகும், தூய்மையாக ஆக முடியும். தூய்மையான ஆத்மாதான் ஸ்வர்க்கத்திற்கு தகுதி உடையவர்களாக ஆக முடியும். அங்கே உங்களுக்கு சரீரம் நோயற்றதாக இருக்கும். எங்க? சத்தியுகத்துல. ஆயுளும் நீண்ட ஆயுளோட இருப்பீங்க. செல்வமும் நிறைஞ்சு இருக்கும். நிழல் இருக்கிறவங்களுக்கு நிழலோட அருமை தெரியாது. இதெல்லாம் கொடுத்தவர் யாரு? அவருக்கு ஒரு நாளாவது நீங்க தேங்க்ஸ் சொல்லியிருப்பீங்களா? ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் கொடுத்து, சோமபானம்னு சொல்லுவாங்கல்ல, அதை குடிச்சிட்டு போங்க. ஒரே ஒரு டம்ளர் எங்களோட சேர்ந்து ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போங்க. அந்த மாதிரி கூப்பிடுவீங்களா கடவுளை? அங்க போனவொடனே எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஒரு செகண்ட் கூட நினைக்க மாட்டோம். 2 யுகமா கடவுளை மறந்துடுவோம். அங்கே ஒரு பொழுதும் தர்மத்தின் குழந்தையை உருவாக்க மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தத்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் புத்திர பாக்கியம் இருக்கும். சத்தியுகத்துல முதியோர் இல்லம் இல்லைன்னு சொன்னோம்ல, அனாதை ஆசிரமும் கிடையாது. எந்த குழந்தையும் அனாதையா இருக்காது. பாபா சொல்கின்றார், ஆயுஷ்மான் பவ, சம்பத்திவான் பவ, புத்திரவான் பவ. ஒரு மகன் அவசியம் இருப்பார். ஒரு மகன் ஒரு மகள் சத்தியுகத்துல. இந்த சமயம் பாபா அனைவரையும் தர்மத்தின் குழந்தையாக ஆக்குகின்றார். இப்ப நம்ம அடாப்ஷன், நம்மள கடவுளே தத்தெடுத்திருக்கிறாரு. ஆக பிறகு சத்தியுகத்துல தர்மத்தின் குழந்தை என்று அடாப்ஷன் சைல்டு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் குழந்தைங்க இருப்பாங்க. அதனால தத்து எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி அனாதையா இருந்தா தானே நீங்க தத்து எடுப்பீங்க. அதனால யாரும் யாருக்கும் தத்து கொடுக்க மாட்டாங்க, தத்து எடுக்கவும் மாட்டாங்க. சத்தியுகத்துல பிச்சை போட மாட்டாங்க. ஏன்னா பிச்சை கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. நீங்க எப்படி போடுவீங்க? அந்த மாதிரி ஒரு உலகத்தை கடவுள் பார்த்து பார்த்து படைக்கிறார். பிறகு சத்தியுகத்துல தர்மத்தின் குழந்தை அடாப்ஷன் நடக்காது. யோக பலத்தின் மூலமா, அது குழந்தை கூட எப்படி பிறக்கும்? யோக சக்தியினால. ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்கும். 2 குழந்தைங்க இருப்பாங்க சத்தியுகத்துல. திரேதாயுகத்திலயும் அப்படிதான். குழந்தை எப்படி பிறக்கும்? யோக சக்தியினால அப்படின்னு கேக்குறாங்க. அங்க இருப்பது யோக சக்தி. அது இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது. டிராமால நீங்க நிறைய மார்க் வாங்கினீங்கன்னா நேர்ல பாருங்க எப்படி குழந்தை பிறக்குதுன்னு. சத்தியுகத்தில் அனைவரும் யோகிகள். கிருஷ்ணர் யோகேஸ்வர் என சொல்லப்படுகின்றார். கிருஷ்ணர் யோகத்தில் இருக்கின்றார் அப்படின்னு அர்த்தம் இல்ல. சத்தியுகத்துல கிருஷ்ணர் யார்? கடவுளே நினைக்க போறாரு? ஒரு குழந்தை வேண்டும்னு நினைச்சாலே குழந்தை ஃபார்ம் ஆகும். அவரோ முழு தூய்மையான யோகி ஆவார். ஜீவன் முக்த அவஸ்தால இருக்கக்கூடிய இளவரசன் ஸ்ரீ கிருஷ்ணா. ஈஸ்வரன் அனைவரையுமே, நம்ம எல்லாரையும் யோகேஸ்வரனா இப்ப மாத்திட்டு இருக்கிறாரு என்பதனால் வருங்காலத்தில் யோகியாக ஜீவன் முக்த கண்டிஷன்ல தான் எல்லாரும் இருப்பாங்க. தேவதைகள் எல்லாருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா பற்று இல்லாம யூஸ் பண்ணுவாங்க. தேகம் மேலேயும் பற்று இருக்காது, தேகதாரிகள் மேலேயும் பற்று இருக்காது. பொருள் அவங்க போறதே புஷ்ப விமானத்துலதான். எந்த புஷ்ப விமானத்து மேலேயும் பற்று இருக்காது. ஏன்னா ட்ரைனிங் அப்படி கொடுத்துருக்கிறாரு சங்கமயுகத்துல. பற்று எடுங்கன்னு டெய்லி முரளியில அதேதான் ட்ரைனிங். நம்மளுக்கு சப்கான்சியஸ் மைண்ட் வரைக்கும் இறக்கி விட்டுட்டாரு. அங்க எல்லாம் இருக்கும். ஆனா நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனா எது மேலேயுமே பற்று வராது. ஏன்னா பற்று துக்கத்தை கொடுக்கும். சத்தியுகத்துல துக்கமே கிடையாது. அதனால பற்று இருக்காது. பாபா தான் நம்மள அப்படிப்பட்ட யோகியா மாத்தி இருக்கிறாரு. யோகிகளின் ஆயுள் நீண்டதாக இருக்கும்.
போகிகளின் ஆயுள் எல்லாம் இருக்குங்க. அருமையான உடல், நரை திரை மூப்பு இல்லாத ஒரு உடல் சத்தியுகத்துல தேவதைகளுக்கு. அந்த உடம்பு மேல பற்று இல்ல. இங்க தலையில இருந்து கால வரைக்கும் விதவிதமான பிரச்சனைகள். ஆனா இந்த உடம்ப விடுறதுக்கு யாருக்கும் மனசு வரல. அவ்வளவு பற்று. இது போகி வாழ்க்கை, அது யோகி வாழ்க்கை. யோகிகளுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும், போகிகளின் ஆயுள் குறுகியதாக இருக்கும். இப்ப சத்தியுகத்துல மொத்தம் நம்ம 8 பிறவிதான் எடுக்கிறோம். கலியுகத்துல 42 பிறவி எடுக்கிறோம். எத்தனை மடங்கு பாருங்க. ஈஸ்வரன் குழந்தைகளை தூய்மையானவர்களாக ஆக்கி யோகம் கற்று தந்து தேவதையாக ஆக்குகின்றார். இவர்கள் யோகிகள் என சொல்லப்படுகின்றனர். யோகி என்றால் ரிஷி, ராஜ ரிஷி. ராஜாவும் இருப்பாங்க தேவதைகள்லாம். மனசால ரிஷியோட வாழ்க்கை வாழ்வாங்க. வெளி பகட்டு ராஜா மாதிரி தாங்க செங்கல்ல வீடு கட்டினா எப்படி இருப்பாங்க? ராஜாதான், ஆனா மனசுல ரிஷி. இதுதான் ஒரிஜினல் ராஜ ரிஷி. ரிஷிகளுக்கெல்லாம் ராஜா அப்படி இல்லை, வெளிப்புறத்துல ராஜா, மனசுல ரிஷி. எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா ரிஷியோட வாழ்க்கை வாழ்வாங்க தேவதைகள். யோகி என்றால் ரிஷி, தூய்மையாக இருப்பவர்கள். நீங்கள் ராஜ ரிஷி என்று உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ட்ரைனிங், ஃபுல் ட்ரைனிங் பாருங்க. 2500 வருஷத்துல நாம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, டூஸ் என்ன, டோன்ட்ஸ் என்ன, எல்லாம் A to Z இந்த ஒரே சங்கமயத்துல சொல்லி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு யார்கிட்டயாவது போய் அட்வைஸ் கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு பாபாவே எல்லா அட்வைஸும் பண்ணிடுறாரு. வாழ்க்கை கல்வி நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இந்த ராஜ யோகத்தை நாம கற்றுக்கொண்டே இருக்கின்றோம், ராஜ்ய பதவியை பெறுவதற்காக. இந்த சமயம் சிவ தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இங்கே குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்பது போன்ற சில பேருக்கு சில ஆசைகள் இருக்கு. புதுசா பிகேஸா இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா இங்க போனா குழந்தை கிடைக்குமோ அப்படின்லாம் சில பேர் நினைக்கிறாங்க. அப்ப அவங்க மீண்டும் விகாரத்துல செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. காம கட்டாரி அது ஒரு பெரிய கொலை குற்றத்துக்கு சமமாயிடுறது. இது சூக்ஷ்மமான கர்ம வினை. இது தெரியாம என்ன பண்ணிடுறாங்க, சில பிகேஸ் இந்த மாதிரி தவறு செய்யறாங்க. அப்புறம் இங்க வர முடியல. ஏன்னா அது பாபா டெய்லி முரளியில தானே சொல்றாரு. அதனால அவங்களுக்கு மனசாட்சி உறுத்துது, குற்ற உணர்வு குறுகுறுக்குது. அந்த மனசாட்சியை நிறைய கேள்வி கேக்குது. அப்புறம் அவங்க வர்றதை நிறுத்திக்கிறாங்க. தேக அபிமானத்துல இருக்கிறவங்க தான் காம விகாரத்துல போறாங்க. ஆத்மா அபிமானியா இருக்கிறவங்களுக்கு அந்த விகாரம் பிடிக்காது. சிவ தந்தை புரிய வைக்கின்றார், தூய்மையாக ஆகுங்கள். ஆத்மாக்களோடு பேசுகின்றார். உடம்புடைய பேசுறாரு, ஆத்மாட்ட தான் பேசுறாரு. இப்பொழுது காம கோடாலியை செலுத்தாதீர்கள். தூய்மையானவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்றால் உங்களின் அனைத்து விதமான துக்கங்களும் விலகி போய்விடும். உங்களை சொர்க்கத்தின் எஜமானனாக சிவ தந்தை ஆக்குகின்றார். சிவபாபா எவ்வளோ சுகம் கொடுக்கின்றார். பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை பெற வேண்டும். பாபாவோ ஏழை பங்காளர் என பாடவும் செய்கின்றனர். சுதாமா ஒரு கைப்பிடி அவள் கொடுத்ததுனால மாளிகை கிடைத்தது என்பதற்காக பாபா 21 பிறவிகளுக்கு அவங்க சொல்றாங்க 21 அடுக்கு மாடி கிடைச்சதாம். ஒரு பிடி அவள் சாப்பிட்டாராம். 2வது பிடி அவள் சாப்பிட்ட உடனே அந்த மாட மாளிகையில தேவையான பொருட்கள், நவ தானியங்கள், நவ ரத்தினங்கள், அவங்க அந்த குழந்தைங்க போடுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நிரம்பிடுச்சான் 2வது பிடியில. 3வது பிடி சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணரே சுதாமாவுக்கு அடிமையாயிடுவாராம். அப்புறம் அந்த ருக்மணி அம்மா தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காகனா, நாம இப்போ ஒரு பிடி கொடுக்குறோம். கற்றது கைமண் அளவு. நான் எவ்வளவு அனுபவம் பண்ணேன் பாபாவுடைய நாலேஜ்ல. உலகளவு நாலேஜ், உலகளந்த பெருமாள் அவரு.
உலகளவு நாலேஜ் வச்சிருக்காரு. அதுல நான் கைமண் அளவு எடுத்திருக்கேன். ஏன்னா இவ்வளவுதான் நான் அனுபவம் பண்ணியிருக்கேன். நான் என்ன அனுபவம் பண்ணணும், இதை நான் 4 பேருக்கு கொடுக்கும் பொழுது, என்னோட அனுபவத்தோட ஆதாரத்துல நான் கொடுக்கும் பொழுது 21 பிறவிகளுக்கான மாட மாளிகைகள், ஹெல்த், சரீரம் கூட ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் 3மே கிடைக்குது. நம்ம ஒரு 3 புடி பாபா கிட்ட அனுபவம் பண்ணத எண்ணம் சொல் செயல்ல நம்ம தானமா கொடுத்தோம். 3 புடிதான் அனுபவத்தை கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ரிட்டர்னா பாபா 21 பிறவிகளுக்கு அந்த மாதிரி ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் கொடுக்கறாரு, நிறைச்சு கொடுக்கறாரு. இதெல்லாம் பெரிய பிறவி கடன். இது ஆக்சுவலா கடவுளுக்கு எப்படி இது நன்றி கடன் எப்படி செலுத்துறது? எது செய்யறதா இருந்தாலும் இப்பவே செஞ்சிடணும். பாபாக்கு ஒவ்வொரு செகண்டும் தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம ஜானகி தாதி இருந்தாங்க. அவங்க அடிக்கடி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மேரா பாபா, மீட்டா பாபா, பியாரா பாபா, சுக்ரியா பாபா. என்னுடைய பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா, நன்றி பாபா. அவங்க எப்பவுமே அந்த நன்றி பாபா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அந்த நன்றி உணர்வு நம்ம தான் மறந்துடுவோம்னு தெரிஞ்சிச்சுல, சத்தியத்துல போய் மறக்க போறோம். அது அவ்வளவுதான், அது அப்படிதான், அதை மாற்ற முடியாத உண்மை அது. அதனால இப்பவே நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம்ல. பாபாவுக்கு எது நடந்தாலும் நன்றி சொல்லணும். புகழ்ந்தாலும், மத்தவங்க நம்மள புகழ்ந்தாலும் தேங்க்ஸ் பாபான்னு சொல்லணும். மத்தவங்க இகழ்ந்தாலும் தேங்க்ஸ் பாபான்னு சொல்லணும். ஏன் தெரியுமா? அவங்க நம்மளை இகழ்றதுனால நம்மளுடைய ஒரு பாவம் மைனஸ் ஆகுதுல்ல. நம்ம தர்மராஜ்புரிக்கு போகாம அவங்க தடுக்கிறாங்க, அது கேன்சல் பண்ணிடுறாங்க பாவ கணக்க. அதனால நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி பாபான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த சங்கம யுகத்துல சுதாமா அந்த 2 கைப்பிடி அளவு கொடுத்து மாளிகை வாங்கிட்டாரு. நம்மளுக்கு சிவ தந்தை 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி அளிக்கின்றார். இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். சிவ தந்தையின் ஸ்தாபனையின் காரியம் எவ்வளவு நம்ம உதவி செய்யறோமோ, ருத்ர கியான வேள்வியில என்னால எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு நீங்கள் ஆஸ்தியை அடைவீர்கள். வீட்டுல பல்கலைக்கழகம் மற்றும் மருத்துவமனையை திறந்து வையுங்கள். போர்டுல எழுதுங்க, சகோதரர்களே, சகோதரிகளே, 21 பிறவிகளுக்கான சதா ஆரோக்கியம், சதா செல்வந்தராக, எவர் ஹாப்பி, எவர் ஹெல்த்தி, எவர் ஹாப்பியாக, எவர் வெல்த்தியாக ஆக வேண்டும் என்றால் இங்க புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் ஆரோக்கியம், எப்பொழுதும் செல்வந்தர், சதா செல்வந்தர், சதா ஆரோக்கியம், சதா மகிழ்ச்சி. இது 3 அடையணும்னா இங்க வாங்க. ஒரு வினாடியில சதா ஆரோக்கியமாக, செல்வந்தராக, மகிழ்ச்சியானவர்களாக ஆகுவதற்கான வழியை சொல்கின்றோம். நீங்கள் சர்ஜன் அல்லவா? சர்ஜனா டாக்டர்ஸ் வீட்டுல வெளியில போர்டு வச்சிருப்பாங்க. அப்ப நாம ஆத்மாவுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ். நம்மளுக்கு தெரியும் வைத்தீஸ்வரன் தான், நாமளே கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதனால நீங்க கூட போர்டு வச்சுக்கலாம் அப்படின்னு அவரே என்ன சொல்றாரு, போர்டு வைங்க அப்படின்றார். இல்லை என்றால் மனிதர்களுக்கு எப்படி தெரிய வரும்? நீங்களும் உங்கள் வீட்டு வாசல்ல ஒரு போர்டு வைங்க. யாராவது வந்தால் அவர்களுக்கு 2 தந்தையின் ரகசியத்தை புரிய வையுங்கள். எல்லைக்குட்பட்ட தந்தையிடம் எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி பெற்றே வந்திருக்கின்றீர்கள். என்னை மட்டுமே நினைவு செய்தீர்கள் ஆனால் எல்லையற்ற ஆஸ்தி கிடைத்துவிடும் என்று எல்லையற்ற தந்தை சொல்கின்றார். ப்ரொஜெக்டர் கண்காட்சிகள்ல, ப்ரொஜெக்டர் ஷோ முதல்ல அது மாதிரி நிறைய அந்த காலத்து சேவா இப்ப நிறைய டெவலப் ஆயிடுச்சு. எவ்வளோ கான்ஃபரன்ஸ் பண்றாங்க, எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க. நீ நிறைய பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த முயற்சியை செய்வதால் நீங்கள் இவ்வாறு ஆவீர்கள். 4 பேருக்கு கடவுள் இருக்கிற சீக்கிரட்டை சொல்லுங்க. அதோட முக்கியமான விஷயம், ஒவ்வொரு மனுஷங்க மனசுக்கு நிம்மதி வேணும்.
எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் வேண்டும். அதெல்லாம் கொடுங்க. இறைவனோட கனெக்ட் பண்ணி விடுங்க. ஆத்மாவுக்கு மனோபலத்தை நிரப்புங்க. மனசுக்கு நிம்மதியை கொடுங்க. கடவுள் வந்திருக்கிறாருன்றது அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம். முதல்ல அவங்களுக்கு வேண்டியதை கொடுங்க. சரிங்களா? நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள், இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது சிவ தந்தை சொல்கின்றார், என்னை நீங்கள் நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் ஸ்வர்க்கத்தின் எஜமானராக ஆகிவிடுவீர்கள். வார்த்தைகள் 2 தான். தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் ஆஸ்தி உங்களுடையது. அலஃப் ஒரு பே 2 வார்த்தை தான். இந்த நினைவின் மூலம், சிவ தந்தையின் நினைவின் மூலம் குஷியாக இருப்பீர்கள். இந்த மோசமான ஒரு உலகத்துல, இந்த உலகமே ஒஸ்டான கண்டிஷன்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு உலகத்து மேல உங்களுக்கு எந்த ஒரு ஆசையும் இருக்கக்கூடாது. இங்கே நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். உயிரோடு இருந்து கொண்டே இறந்த நிலையை அடைவதற்காக. ஜி தேஜி மரணா, அத உயிரோட இருக்கிறீங்க. பிசிக்கலா, மனசால செத்துட்டீங்க. செத்த பணத்தை திட்டினாலும் உரைக்காது, புகழ்ந்தாலும் உரைக்காது. புகழ்ச்சி, இகழ்ச்சி, மானம், அவமானம், வெற்றி, தோல்விக்கு அப்பாற்பட்ட நிலையில பணம் இருக்கும். அது மாதிரி மனச பணம் மாதிரி வச்சுக்கோங்க. யாரு புகழ்ந்தாலும் சரி, இகழ்ந்தாலும் சரி, மானம் கிடைச்சாலும் சரி, அவமானம் கிடைச்சாலும் சரி, சொல்றியா சொல்லு. நம்மளுக்கு நாம பணம் மாதிரி மனசால, உடம்புல உயிர் இருக்கு, ஆனா மனசு பணம் மாதிரி இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இறந்துட்டா சொர்க்கவாசி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இறந்துட்டா சொர்க்கவாசி ஆகுறாங்கன்னு சொல்றாங்கல்ல, மனசால செத்துருங்க. புகழ்ச்சி இகழ்ச்சிக்கு அப்பாற்பட்ட நிலை அது. அப்ப கண்டிப்பா சொர்க்கத்துக்கு அமிச்சிடுறேன் நம்ம கடவுள் சொல்றாரு. இறப்பது, மனதினால் இறப்பது எப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்கிறாரு. நீங்கள் அனைவருக்கும் சொல்கின்றீர்கள், நாங்கள் சொர்க்கவாசி ஆவதற்காக சிவ தந்தையை நினைவு செய்கின்றோம். அவரிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகம் கிடைக்கின்றது. சிவ தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக நீங்கள் ஒரு பொழுதும் அழுது புலம்பி ஒப்பாரிலாம் வைக்க மாட்டீங்க. நம்மளுக்கு தெரியும் எது நடந்தாலும் நல்லதுக்கு தாங்க. புகழ்ச்சி நடந்தாலும் நம்ம நல்லது செஞ்சிருப்போம், அதனால அவங்க புகழ்றாங்க. இகழ்றாங்கன்னா ஏதோ பிறவியோட கணக்கு செட்டில்மெண்ட், எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த அழுது ஒப்பாரி வைக்கிறதெல்லாம் வேணாங்க, போதும். சத்தியுகம் திரேதாயுகத்துல தேவதைகளோட கண்ணுல இருந்து கண்ணீர் வராது. அப்ப நம்ம சத்தியுகத்துக்கு போகணும், தேவதை ஆகணும்னு அழக்கூடாது. ஆனா மாயா புயல் எடுத்துட்டு வரும். ஆனா நீங்க அழக்கூடாது. உங்களை திட்டுவாங்க, புகழ்வாங்க. நல்லவங்கன்னு 4 பேர் சொன்னா 40 பேர் கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா கண்ணுல ஒரு டிராப் கண்ணீர் வரக்கூடாது. நம்ம என்ன அவங்க கிட்ட சர்டிபிகேட் வாங்கறதுக்கா பிறந்திருக்கோம், பிகே ஆயிருக்கோம்? நம்மளுக்கு சர்டிபிகேட் தர்மராஜ் கொடுப்பாரு. நம்ம கணக்க முடிக்கிற வழிய பார்க்கணும். மாயா புயல் எடுத்துட்டு வரும், நாம அதை பற்றி திங்க் பண்ணக்கூடாது. சொல்லுங்க, போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். நம்மளுடைய வேலை பாபாவை நினைக்கிறது. மாயாவின் புயல்கள் வரத்தான் செய்யும். இது ஒரு யுத்தமாகும். சங்கல்பம் விகல்பமாக வருகின்றன என்றால் நேரம் வீணாக ஆகிவிடுகின்றது. புயலோ கடந்துவிடும், சதா இருந்து கொண்டே இருக்காது. அதிகாலையில் எழுந்து சிவ தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற வேண்டும் என்ற இந்த ஈடுபாடு உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். லகன் இருக்கணும். நான் பாபாவை நினைக்கணும்னு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும். தந்தை வேறு எந்த ஒரு கஷ்டமும் தரவில்லை. என்னதான் சொல்றாரு, என்ன நினைங்கன்னு சொல்றாரு. தந்தையை நினைவு செய்தால் போதும்,
மற்ற அனைவரையும் மறந்து விடுவீர்கள். ஒருத்தரை நினைச்சாலே போதுங்க, அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குதுன்னா மத்தவங்க தானா நம்ம மறந்துடுவோம். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் செத்துட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க, நானும் சிவனும் மட்டும்தான் உயிரோட இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க மனசால. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் தான் ஹெல்ப் பண்ண போறாரு. ஊரு உலகம் யாரும் அந்த ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. எல்லாம் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. உதவி செய்யறதுக்கு இப்ப திரௌபதியோட சுச்சுவேஷன் உங்களுக்கு புரிஞ்சது இல்ல, யாரு ஹெல்ப் பண்ணாங்க? இந்த அம்மா கடைசியில தான் அந்த கிருஷ்ணரை கூப்பிட்டாங்க. முதலே கூப்பிட்டு முதலே வந்திருப்பாரு. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவேன்னு சொல்றாரு. கூப்பிடவே இல்லைன்னா எப்படி ஹெல்ப் பண்ணுவாரு? மத்த எவ்வளோ 1000 ரிலேஷன் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் கடவுள் மட்டும்தான். அதனால நீங்க கடவுளை மட்டும் நினைங்க. மத்தவங்களாம் இருந்தும் இறந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க மனசுல. இந்த உரையாடல் செஞ்சு கொண்டே இருங்க. பாபா, எனக்கு உங்களை விட்டா வேற யாருமே இல்லை. பாபா, இப்பொழுது உங்களை மட்டுமே நினைவு செய்வேன். உங்களிடம் இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை அவசியம் பெறுவோம். நேரம் ஒதுக்குங்கள். 3 மணி நேரம் 4 மணி நேரம் எழுந்து பாபாவை அமிர்த வேலையில, இப்ப 2 மணிக்கு எழுந்தா 5 மணி வரைக்கும் யோகா பண்ணா 3 மணி நேரம் நினைச்ச மாதிரி ஆயிடுது இல்ல, அந்த மாதிரி யோகா பண்ணுங்க. சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும். பாபா நமக்கு படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றிய ஞானத்தை அளித்துள்ளார். நாம் இந்த மனித சிருஷ்டி மரத்தை பற்றி அறிவோம். நாம் 21 பிறவிகளை எப்படி எடுக்கின்றோம், இது புத்தியில் இருக்கின்றது. இப்பொழுது மீண்டும் நாம் சொர்க்கத்தில் நடிக்க வருவோம். வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வருவோம். நான் ஆத்மா, ஆத்மாவுக்கு தான் ராஜ்யம் கிடைக்கின்றது. சிவ தந்தையை நினைவு செய்வதன் மூலம் ஆஸ்திக்கு உரிமையாளராக ஆகின்றோம். இது ராஜ் யோகமாகும். தந்தையை நினைவு செய்கின்றோம். எல்லையற்ற தந்தையின் மூலமாக அநேக தடவை உலகத்தின் எஜமானராக ஆகியிருந்தோம். இப்பொழுது மீண்டும் ஸ்வர்கவாசியாக ஆகின்றோம். ஒரு தந்தையின் நினைவின் மூலம், தந்தையை நினைவு செய்வதன் மூலமாகத்தான் பாவங்கள் பஸ்மமாகும். இதனால் இதை யோக அக்னி என்று சொல்லப்படுகின்றது. பிராமணர்களாகிய நீங்கள் ராஜ ரிஷிகள். எவ்வளவு ஸ்வமான ஏத்தி விடுறாரு பாத்தீங்களா? இந்த ஸ்வமான எப்பவுமே ஞாபகம் வச்சுக்குவாங்க. நான் ராஜ ரிஷி ஆவேன். ரிஷிகள் எப்பொழுதும் தூய்மையாக இருப்பார்கள். தந்தையை நினைவு செய்து ராஜ்யத்தின் ஆஸ்தியை பெறுகின்றோம். இப்பொழுது விகாரத்திற்காக எந்த ஆசையும் வைக்க கூடாது. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் எங்க போறோமோ அங்க விகாரம்னா 1 கிலோ எவ்வளவுன்னு கேட்க போறாங்க. ஆசையற்ற நிலை, இச்சா மாத்திரம் அவித்யா, அந்த ஸ்டேஜை நம்ம கிராஸ் பண்ணணும். அதனால இப்ப நம்மளுக்கு எந்த ஆசையும் வேண்டாம். இது ஒரு மோசமான ஆசைதான். விகாரமான ஆசை மோசமான ஆசையாகும். இப்பொழுது பாரலௌகிக தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற வேண்டும். நோய் இருந்தாலும் கூட, உடம்பு சரியில்லை, பெட்ரிடனா இருந்தா கூட மனசு நல்லதானே இருக்கு. மனசுனால பாபாவை நினைங்க. தந்தைக்கும் குழந்தைகள் பிரியமானவர்களாக உள்ளனர். பாபா எத்தனை குழந்தைகளுக்கு கடிதம் முதலியன எழுத வேண்டியதாக இருக்கின்றது. பாபா லெட்டர் போடுறாரு, சிவ பாபா எழுத செய்கின்றார். நீங்களும் கடிதம் எழுதுகின்றீர்கள். சிவ பாபா கேர் ஆஃப் பிரம்மா. நம்ம போடுற லெட்டர் பாண்டவனுக்கு, பிரம்மா குமாரிஸ் பாண்டவ பவன், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 2, 307 501, ராஜஸ்தான், மவுண்ட் அபு. லெட்டர் போடுங்க பாப் தாதாவிற்கு. நீங்களும் கடிதம் எழுதுகின்றீர்கள். சிவ பாபா கேர் ஆஃப் பிரம்மா பாபா. நாம் அனைவரும் சிவ தந்தையின் குழந்தைகள் ஆவோம். சகோதரர்கள், ஆன்மீக தந்தை நம்மை தூய்மையாக ஆக்குகின்றார். அதனால பதித பாவனர் என சொல்லப்படுகின்றனர். அனைத்து
ஆத்மாக்களையும் பாபா தூய்மையாக ஆக்குகின்றார். யாரையுமே விடுவது இல்லை, எல்லாரையும் தூய்மையாக மாற்றுகின்றார். இயற்கையை கூட பாபா தான் தூய்மையாக்குறாரு. பக்தி மார்க்கத்துல என்ன சொல்றாங்கன்னா, சிவன் 5 தத்துவமா காமிச்சிருக்கிறாங்க. அதாவது காளஹஸ்தியில இறைவன் காற்றாக இருக்கின்றார். திருவண்ணாமலையில அந்த அக்னி சொரூபமா இருக்கிறாரு. காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல அவர் மண்ணா இருக்கிறாரு. திருவானைக்காவல் இங்க திருச்சி பக்கத்துல அங்க தண்ணியா இருக்கிறாரு. சிதம்பரத்துல ஆகாய தத்துவமா இருக்கிறாரு. 5 தத்துவமா கடவுள் இருக்கிறாரு. உண்மையே அது 5 தத்துவங்களோட அதிபதி பிரகிருதி பத்தி அவரு. பிரகிருத்தினா இயற்கை, இயற்கையோட அதிபதி அவரு. அந்த 5 தத்துவங்களை இப்ப அவரை தூய்மை ஆக்குறாரு. புரியுதுங்களா? அதுவா இல்ல, 5 தத்துவங்களா கடவுள் இல்ல, ஆனா 5 தத்துவங்களை பியூரிபிகேஷன் பண்ண போறாரு. முழு உலகத்தை அல்ல இருக்கக்கூடிய அனைத்து 5 தத்துவங்களை பொல்யூஷன் இல்லாத 5 தத்துவங்களா மாத்த போறாரு. இது உங்களுக்கு மட்டும்தான் அந்த சீக்ரெட் தெரியும். சத்தியுகத்துல இயற்கை தூய்மையாக இருக்கும். அவர்தான் மாத்திட்டு போறாரு பரந்தாமத்துக்கு. போறதுக்கு முன்னாடி பெரிய வேலை பண்றாரு. ஃபர்ஸ்ட் நம்மள தூய்மை ஆக்குறாரு. அதுக்கு 100 வருஷம் அவருக்கு வேணும். ஆத்மாவை பியூரிஃபை பண்றதுக்கு 100 வருஷம் வேணும். மன மாசுகளை நீக்கிறதுக்கு, உலகத்தோட மாசுகளை நீக்கிறதுக்கு 1 செகண்ட், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள மாத்திடுவாரு. இப்ப சரீரமும் தூய்மையா இல்ல, ஆத்மாவும் தூய்மையா இல்ல. அதனால இந்த கலியுக மனுஷங்க கங்கையில போய் குளிக்கிறாங்க. சரீரத்தை தான் அவங்க கிளீன் பண்ண முடியும். ஆத்மா அப்படியே தானே இருக்கும். ஸ்ரீபாபா புரிய வைக்கிறாரு, கங்கை தண்ணியில குளிக்கிறதுனால ஆத்மா தூய்மை ஆகாது. ஆத்மாவை தூய்மை பண்ணணும்னா யோக அக்னியில அக்னி பிரவேசம் செய்யணும். அயோத்தியா கூட்டுன்னு போனோம்னா ராமர் சொன்னாரு சீதையை பார்த்த, இந்த அக்னியில அக்னி பிரவேசம் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் நான் உன்னை அயோத்தியாவுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அயோத்தியான்றது ராமர் இருக்கும் இடம்தான் சீதைக்கு அயோத்தி. அப்ப நம்ம சிவபாபா இருக்கிற இடம் எது? பரந்தாமம். அங்க நம்ம போகணும். ஆனா இந்த ராவணோட ஐட்டம்ஸ், ராவணனோடவே 2500 வருஷமா வாழ்ந்துட்டோம்ல. அப்ப நம்மளுக்கு அந்த பழைய சம்ஸ்காரம்ல காம குரோது லோப மோக அகங்காரம், காமம் கோபம் பேராசை பற்றுதல் அகங்காரம், அதனுடைய குழந்தைங்க பொறாமை வெறுப்பு சோம்பேறித்தனம் நிறைய இருக்கு. இப்ப இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த யோக அக்னியில எரிச்சு ராவணோட ஐட்டம்ஸ் ஒண்ணு கூட இருக்கக்கூடாது. அததான் இருக்க சொல்றாரு. சீதையே போய் குளிக்க சொல்றாரு, தீ குளிக்க அப்படின்ட்டு. எல்லாரும் அந்த ராமாயணம் கேட்கிறவங்க எல்லாம் அழுவாங்க. ஐயோ, நம்ம ராமர் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாரு, சீதையை போய் சந்தேகப்பட்டுட்டாரு என்ன. அது நிஜம்தாங்க. ஆத்மா 2500 வருஷமா ராவண ராஜ்யத்துல இருந்துச்சுல, அதனுடைய சம்ஸ்காரம் எவ்வளவு ஆழமா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதெல்லாம் நம்ம யோக அக்னியில தான் பஸ்மம் பண்ண முடியும். இதெல்லாம் எரிச்சாதான் நம்ம பரந்தாமத்துக்கு போக முடியும். இல்லாட்டி நடு வழியில தர்மராஜ்யபுரியில போய் உட்காந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வரணும். புரியுதுங்களா? நேரம் ஸ்ட்ரைட்டா பரந்தாமம் போனோம், சிவனோட நம்ம வீட்டுக்கு போனோம்னா, இந்த உலகத்துல இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் சிவ நினைவுல இருந்து ஆத்மால இருக்கக்கூடிய இந்த ராவனோட ஐட்டம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிடணும் யோக அக்னியில. யோக அக்னியின் மூலமா தான் ஆத்மா தூய்மையாகும். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயாகவும் தந்தையும் ஆகிய பாப்பு தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், இந்த கலியுகத்தில் எந்த ஒரு தலைகீழான ஆசையும் வைக்கக்கூடாது. சம்பூர்ண சத்தோ பிரதானமாக ஆகுவதற்காக
ஈஸ்வரிய வழிமுறைப்படி நடக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தூய்மையாகி வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். இந்த ஒரு ஆசை மட்டுமே வைக்க வேண்டும். அந்துமதி சோகதி, கடைசி நேரத்துல நம்மளுடைய நினைவு எப்படியோ அப்படிதான் அடுத்த பிறவி. எனவே மாயாவின் புயல்களால் நேரத்தை வீணடிக்க கூடாது. வரதானம், சதா சக்திசாலியான உணர்வு, பவர்ஃபுல்லான விருத்தியின் மூலமாக எல்லையற்ற சேவையில் ஈடுபாடுடன் இருந்து எல்லைக்குட்பட்ட விஷயங்களிலிருந்து முக்தி அடைந்தவர் ஆகுக. சாகார தந்தைக்கு சேவையை தவிர வேறு எதுவுமே தெரியாதிருந்தது போல குழந்தைகளாகிய நீங்களும் உங்களுடைய பவர்ஃபுல் விருத்தியின் மூலமாக எல்லையற்ற சேவையில் எப்பொழுதும் தயாராக இருங்கள். அப்பொழுது எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தானாகவே முடிவுக்கு வந்துவிடும். எல்லைக்குட்பட்ட விஷயங்களை நேரத்தை கொடுப்பது என்பது பொம்மலாட்ட விளையாட்டு போன்றது. இதுல நேரமும் ஆற்றலும் எனர்ஜியும் வீணாகின்றது. எனவே சிறிய சிறிய விஷயங்களில் நேரத்தையோ அல்லது சேமித்து வைத்த சக்திகளையோ வீணாக இழக்காதீர்கள். ஸ்லோகன் சொல்றாரு, சேவையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பேச்சு மற்றும் நடத்தையும் செல்வாக்கு மிக்கதாக தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும். அப்பதான் சேவையில வெற்றி கிடைக்கும். நம்மளுடைய வார்த்தைகள் மற்றும் நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப், நம்மளுடைய நடத்தை, அது மற்றவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணும் நம்மளை பார்த்தா. அதுதான் உண்மையான சேவையில் வெற்றி அடைந்தவர்களின் அடையாளமாகும். நல்லது. ஓம் சாந்தி.